ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அப்பலாட்டி இந்த பார்ஸ் இன் சீரியஸ் பேரலல் வந்து கான்செப்ட் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி பேசிக்கான இதில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஏ ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏனா ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஏ ஈக்குவல் டு பி பை ஏ, அதாவது லோடு பெர் ஏரியா. லோடுங்கிறது அப்ளைடு லோடு, ஏரியாங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் இதில் வந்து கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இந்த லோடு அப்ளைடு ஆகிறதுனால ஸ்ட்ரெயின் வந்து இந்த லோடு அப்ளைட் ஆகிறதுனால ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மூலமாக தான் என்ன கிடைக்கும்னாக்கா ஸ்ட்ரெயின் அக்கர் ஆகும். ஸோ சிக்மா ஏ ஈக்குவல் டு ஆக்சியல் ஸ்ட்ரெயின் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கேன். ஆக்சியல் ஸ்ட்ரெயின் சிக்மா ஏ ஈக்குவல் டு PL by AE. இந்த சிக்மா ஏன்னு எடுத்துக்கலாம், அல்லது சேஞ்ச் இன் லென்த்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பேசிக்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து எதுக்குமே வந்து நம்ம ஒரு டெரிவேஷனோ இல்லை ஃபார்முலாவோ ஏதாவது ஒன்று டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எப்போவுமே வந்து ஐடியல் கண்டிஷன், அதாவது மேக்ஸிமம் பாசிபிள் ஐடியல் கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து டிரைவ் பண்ணுவோம். அந்த ஐடியல் கண்டிஷன்லேருந்து மாறுபட்ட ஏதாவது ஆப்ஜெக்டோ அந்த மாதிரி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறமா நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸு வேரி ஆகும்போது அந்தந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கப்புறம் உள்ளே வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து ஐடியல் கேஸ்க்கு தான் எப்போயுமே வந்து ஃபார்முலாஸ் வந்து டிரைவ் பண்ண போகிறோம் பார்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனுக்கு. ஸோ அந்த ஐடியல் கேஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அசம்ப்ஷன்ஸ் வந்து சொல்லிடணும். இப்போ சப்போஸ் ஒரு பார் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பார்னால் வந்து ஸோ அந்த ஐடியல் கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா லிஸ்ட் பண்ணுவோம். கண்டிஷன்ஸ் டு பி satisfied for பார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ்லாம் என்ன நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து பார்ஸ் வந்து பிரிஸ்மேட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். நீங்கள் வந்து என்டையர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இதுவுமே வந்து இந்த ஒரு கண்டிஷனை வந்து எப்பயுமே ஐடியலாக வந்து அசியூம் பண்ணி தான் ஒவ்வொரு இதுவுமே வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. பார்ஸ் வந்து பிரிஸ்மேட்டிக்னாக்கா ஈக்குவலான ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். பார் வந்து என்ன கிராஸ் செக்ஷனில் வேணால் இருக்கலாம், ஆனால் எந்த கிராஸ் செக்ஷனாக இருந்தாலும் பார்னு கன்சிடர் பண்ணும்போது வந்து பிரிஸ்மேட்டிக் ஷேப்பில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா bar should be under pure axial load. இந்த பார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண போகிற செகண்ட் கண்டிஷன் என்னன்னாக்கா அந்த லோடு பார்த்தீங்கன்னா பியூர் ஆக்சியல் லோடாக தான் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். எக்ஸென்ட்ரிக் ஆக்சியல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃபுல் பியூர் ஆக்சியல். ஸோ பியூர் ஆக்சியலுக்கும் எக்ஸென்ட்ரிக் ஆக்சியலுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பார்ஸ் ஷுட் பி மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண போகிற அந்த பார் வந்து சேம் மெட்டீரியல், அதாவது யூனிஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அந்த அதோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ங்கிறது யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஐடியல் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் சரி பார்ஸ் இன் சீரியஸ் பேரலல், அதாவது இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறோம் இல்லையா, ஆக்சியல் ஸ்ட்ரெயின் அண்டு ஆக்சியல் லோடு, இந்த P/A அப்படிங்கிற ஃபார்முலா கன்சிடர் பண்ணுறோன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்ம கன்சிடர் பண்ணுறோம், இந்த P/A ஃபார்முலாவும் இந்த P/A ஃபார்முலாவும் இந்த PL/AE இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த 3 கண்டிஷனை
அசியூம் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்க அந்த பாரில் வந்து இந்த 3 கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிற கன்சிடரேஷனோட தான் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீரீஸ்க்கான கண்டிஷனை வந்து பார்க்கலாம். பார்ஸ் இன் சீரீஸ்க்கான கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டிஷனாக லிஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஃபார்மேஷன், அதாவது ஆக்சியல் டிஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் குமுலேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஃபார்மேஷன், ஆக்சியல் டிஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா குமுலேட்டிவ்னு சொல்கிறாங்க. குமுலேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் டிஃபார்மேஷன். டோட்டல் டிஃபார்மேஷன் ஈக்குவல் டு அதோட சிங்கிள் ஒவ்வொரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப்டு பார் இருக்குது. இந்த ஸ்டெப்டு பாரில் ஃபஸ்ட்டு செக்ஷனை 1ன்னு எடுத்திருக்கோம், ரெண்டாவது செக்ஷனை 2 எடுத்திருக்கோம்னாக்கா இதுக்கு வந்து டோட்டல் டிஃபார்மேஷன் சிக்மா 1 ப்ளஸ் டெல்டா 1 ப்ளஸ் டெல்டா 2. இந்த டெல்டா 1ங்கிறது ஆக்சியல் ஸ்ட்ரெயின் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ளஸ் ஆக்சியல் ஸ்ட்ரெயின் ஆஃப் செகண்ட் பார்ட். ஸோ இதோட டோட்டல் டிஃபார்மேஷன் வந்து சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2. ஸோ அதை தான் அங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா டிஃபார்மேஷன் வந்து எப்போயுமே வந்து குமுலேட்டிவ், அதாவது இண்டிவிஜுவலாக இருக்கிறது எல்லாருமே வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும்னாக்கா லோட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு லைக் இன் நேச்சர். ஸோ லோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் லைக் இன் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா ஒரு பாரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப்டு பார் இருக்குது அப்படின்னாக்கா இந்த லோடை வந்து நீங்கள் எண்ட் சைடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் அப்ளை பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு பார்ட்டு இது செகண்ட் பார்ட்டுன்னு நீங்கள் பிரித்தாலும் லோடு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து பி அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் எண்டில் பின்னு இருக்குது லோடு. ஸோ பார் 1க்கும் பி தான், அப்போ பார் 2க்கும் பி தான் அப்படின்னு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த சேம் லோடை தான் வந்து 1 and 2 ரெண்டுக்குமே கொடுக்குறோம். ஸோ இந்த சீரீஸ் கண்டிஷனில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது லோடு வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் தி எண்ட்ஸ். P1 ஈக்குவல் டு P2 ஈக்குவல் டு P3 ஈக்குவல் டு Pn ஈக்குவல் டு சேம் P, அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்டில் உள்ள P. இந்த கண்டிஷனை எப்போ யூஸ் பண்ணோம்னாக்கா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் லோடு அப்ளை பண்ணும்போது, ஒரு ஸ்டெப்டு பாரில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் லோடு அப்ளை பண்ணும்போது தான் இந்த P வந்து ஈக்குவலாக கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் இந்த மிடில் பார்ட்டில் வந்து அவங்க லோடு இந்த மாதிரி ஏதாவது பிஓ வேறு ஏதாவது 2PO இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் இதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லோடோ நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் எண்டில் லோடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மிடில் வந்து லோடு கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்ஸ் இன் சீரீஸ்க்கான கண்டிஷன்ஸ். இந்த 2 கண்டிஷனை தான் நீங்கள் அப்ளை பண்ணி தான் நீங்கள் உங்களோட டோட்டல் டிஃபார்மேஷனை கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேரல் கனெக்ஷனுக்கான பார்ஸ் இன் பேரலுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸுங்கிறத பார்க்கலாம். பேரலல் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லோட்ஸ் ஆர் குமுலேட்டிவ். அந்த சீரீஸ் கனெக்ஷனில் என்ன பார்த்தோம், சீரீஸில் டிஃபார்மேஷன் தான் வந்து குமுலேட்டிவ்னு பார்த்தோம். வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லோட்ஸ் வந்து குமுலேட்டிவ்னா என்ன, குமுலேட்டிவ்னாக்கா ஸோ ஓவரால் லோடு P டோட்டல் லோடு ஈக்குவல் டு P1 plus P2 and so on. In second condition பார்த்தீங்கன்னா condition number 2, deformations are equal and like in nature. Deformation are equal and like in nature. சீரியஸ் கண்டிஷனில் என்ன பார்த்தோம்னாக்கா லோட்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் லைக் இன் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம். சீரியஸ் கண்டிஷனில் லோட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம் அண்டு லைக் அப்படின்னு பார்த்தோம். வேற இங்கே பேரல் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா
டிஃபார்மேஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் லைக் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் அண்ட் லைக் இன் நேச்சர் அப்படின்னா என்ன? எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் லோடு. ஸோ டோட்டல் டிஃபார்மேஷன் டோட்டல் டிஃபார்மேஷன் ஈக்குவல் டு Δ1 ஈக்குவல் டு Δ2 ஈக்குவல் டு ஸோ ஆன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெப்டு பார் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா லோடு எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கும். ஒரு லோடு இங்கே இருக்குது அப்படின்னாக்கா இன்னொரு லோடு அதுக்கு அப்படியே பேரலாக வந்து இன்னொரு லோடு இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இன்னொரு லோடு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணும்போது லோடெலாம் என்னன்னாக்கா இது மூணுமே வந்து ஒரே இதில் இருக்குது அப்படின்னா P1 டோட்டல் லோடு வந்து P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3 இப்படி எடுப்போம். வேறஸ் இந்த டோட்டல் எதுவும் டிஃபார்மேஷன் கன்சிடர் பண்ணும்போது இது வந்து 1, இது 2, இது 3 இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு லோடு P ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த P ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3 அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். வேறஸ் டிஃபார்மேஷன் 1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டோட்டல் Pக்கான டிஃபார்மேஷன் வந்து டெல்டா டோட்டல் அப்படின்னு நடந்துனாக்கா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இந்த இவ்வளோக்கு டிஃபார்மேஷன் ஆகுது. ஃப்ரம் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஆகுதுனாக்கா இது டிஃபார்மேஷன் ஆகும்போது இந்த 1, 2, 3 இந்த 1, 2, 3 இது டோட்டலாக வந்து டோட்டல் பாரே வந்து டிஃபார்மேஷன் ஆகும். இது இங்கே இந்த பொசிஷனுக்கு வரும். இந்த எக்ஸ் பொசிஷனுக்கு டோட்டலாக டிஃபார்மேஷன் ஆகும். ஸோ σ1 ஈக்குவல் டு σ2 ஈக்குவல் டு σ3 ஈக்குவல் டு சிக்மா டோட்டல். ஸோ இதுதான் வந்து பேரலல் பார்ஸ் இன் பேரலல் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸு. இந்த 2 கண்டிஷன்ஸையும் நீங்கள் வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னாக்கா சீரீஸ் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். சீரீஸ் பேரலல் அப்படின்னு கண்டிஷன் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து டிஃபார்மேஷன் Δ1 ப்ளஸ் Δ2 ப்ளஸ் Δ3 ப்ளஸ் அப்படின்னு போவோம். P ஈக்குவல் டு P1 ஈக்குவல் டு P2 ஈக்குவல் டு P3 இது வந்து டிஃபார்மேஷன். இது வந்து லோட்ஸ். வேறஸ் பேரலல்ல Δ1 ஈக்குவல் டு Δ2 ஈக்குவல் டு Δ3 அப்படின்னு போகும். வேறஸ் லோடு பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3 அப்படின்னு போகும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியது. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.